ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போது குன்னத்தூர் மலையோட 2வது பார்ட்டுக்காக வந்திருக்கோம். லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால ஃபுல்லாக கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போது செகண்ட் பார்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு சின்ன கூடார மாதிரியான ஒரு அமைப்பு ஒன்று பார்த்தோம். அது வந்து பல்லவர் காலத்தில் கட்டினதா என்னன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் நிறைய கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தீங்க. அதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் இருக்குது இந்த மலையில் அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு பெரிய பனைமரம் ஒன்று இருக்குது. அதாவது இந்த மரத்தில் வந்து நுங்கெல்லாம் வராது, பூ வரும் இதில். அதாவது நம்ம நார்மலாக பார்க்குற பனை மரத்தில் வந்து நுங்கு இல்லைன்னா வந்து அந்த காய் வரும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஹைட்டாக வளர்ந்து அதில் ஒரு பூ மாதிரி தான் வரும். இது இந்த மரம் அந்த வகையை சார்ந்த மரம் தான் இது. வாங்க பாப்பா. ஓகே, இப்போ நம்ம இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த உளி வச்சு ஓட்ட பண்ண இடத்த நான் காமிச்சிருப்பேன். அந்த பெரிய பாறை தான் அது. அதுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னாலும் நிறைய அடையாளம் இருக்குது. நிறைய பாறைகளை வந்து கட் பண்ணி எடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய பாறை! அந்த மேலே வந்து 2 பீஸாக இருக்குது, பெரிய பெரிய பீஸ் 2 பீஸாக இருக்குது. ரெண்டும் வந்து அந்த சின்ன காடியில் தான் உட்காந்துருக்கு. அதில் பட்டர் பால் மாதிரியே இருக்கு. வாங்க பார்ப்போம் வேற எங்கேயாவது இருக்கான்னு. ஓகே, மலையை சுற்றி சுற்றி தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்ட்டு. ஆனால் நமக்கு கிடைக்கிறது எல்லாமே பாறைகளை ஓட்ட போடுற இடம் மட்டும்தான் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன அன்றைக்கி பார்த்தது எல்லாமே சின்னதாக இருந்தது. இது சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. இது ஃபுல்லாகவே ஒருவேளை பெரிய பாறைன்றதுனால பெரிய ஓட்டையாக போட்டிருப்பாங்க போல். இன்னும் எதுவும் கிடைக்கல, தேடிட்டு இருக்கோம். சேர்ந்து தேடுவோம் வாங்க. இங்கே கொஞ்சம் சமதள பரப்பாக இருக்குது, பாறைங்கள்லாம் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து சமதளமாக வெறும் மண் தரையாக இருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ஆனால் ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போக போகிறோம். அங்கே பாறை தெரியுதுங்களா, அந்த இடத்துக்கு போக போகிறோம். பார்ப்போம் வாங்க. கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. போயிட்டு ஏதாவது கிடைக்குமா பாருங்க. எல்லாமே அங்கே ஏதோ ஒரு அந்த 2 பாறை இடுக்கில் வந்துட்டு குச்சசொரு ஃப்ளாக் மாதிரி ஏதோ இருக்கும்னு நினச்சேன். நான் ஏதாவது கோயில் சம்திங் ஏதாவது இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா ஏமாந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அது ஏதோ ஒரு ஆலமரம் இல்லை நாக மரத்து மரம், அதில் இருந்து ஒரு இலைன்னு நினைக்கிறேன். கிட்ட அப்படிதான் தெரியுது. ஏமாந்துட்டோன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நல்லா இருக்க. அது ஏதோ செடி தான் நினைக்கிறேன். ஏமாந்துட்டேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வா பார்த்தோம். வா 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 வா. இடம் கொஞ்சம் டெரராக தாங்க இருக்குது. ஃபுல்லாகவே வந்து முள் செடியாகவே இருக்குது. பயமாக இருக்குது. எல்லாம் எங்கே காலை வச்சாலும் பொந்தாக தான் இருக்குது. ஃபுல்லாக கள்ளிச்செடி அதாக தான் இருக்குது. ஐயோ,
நேரம் மிஸ் ஆயிருக்கும். இவ்வளோ பெரிய பாறைங்க இருக்குங்க. இந்த சைடு போகும். ஓய்யோ பாத்தீங்களா, கரணம் தப்பினால் மரணம் எப்படி மூவ் ஆகுது பாருங்க. கொஞ்சம் மிஸ் இருந்தால் கீழே விழுந்திருப்பேன். ஃபுல்லாக முழிச்சிட்டே இருக்கு. பார்த்து கால சேர்க்காது. இங்கெல்லாமே வந்து பாறைகளை வெட்டி எடுத்திருக்காங்க. மேலே போக வழி கிடைக்குமா? சரி, இதுதான் லாஸ்ட்னு நினைச்சேன். இந்த பாறை தான். இதை தாண்டியும் இன்னும் பாறைங்கள்லாம் இருக்கு. என்ன இருக்கு போதுன்னு தெரியல. நான் போயிட்டே இருக்கேன். பாம்புகள், முள்ளமன்றி, கீரிலாம் இருக்கலாம். சரி, ஐயோ அங்க ஒரு கோயில் மாதிரி ஒன்று தெரியுது. விளக்கு கொளுத்துற இடம் தெரியுது. ஃபுல்லாகவே இருக்கு. கேமரா கேமரா பாரு, என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன தெரிகிறது அங்கே? வேற ட்ரை பண்ணி நிக்கல. பார்த்து ஷிட். பாருங்க, தெரியுதா? இது விரல இருக்கா? சரி. ஸ்கூல் டைம்ல சாப்பிட்டது, அதுவே இப்பதான் சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. இந்த மலையில இவ்வளோ உச்சி வெயில்ல எதையோ தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். அதாவது ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்குமா? நம்ம அந்த பார்த்த அந்த கட்டுமானம் வந்து பல்லவர் காலத்துடன் சம்மந்தப்பட்டது தானா, இல்லை அதுக்கப்புறமேட்டு அந்த மக்கள் யாராவது கட்டினாங்களா அப்படின்ட்டு வேற ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம கேமராமேன் சொன்னார், நீ தேடுறது பொறுமையாக இருக்கட்டும், இங்கே மேலே ஒரு கோவில் இருக்குது, வா காமிக்கிறேன் அப்படின்னாரு. இந்த இடத்துல என்ன கோயில் இருக்க போகுதுன்ட்டு எனக்கு தெரியலை. ஸோ கேமராமேன் பேச்சை கேட்டு போகிறோம். பார்ப்போம் வாங்க. வெயில் கொளுத்துது. கோவில் வந்துருச்சு. நானே நம்பலை, சொன்னப்போ நானே நம்பலை. ஆனால் இங்கே ஒரு கோவில் இருக்குது. இந்த மலை மேலே ஒரு கோவில் இருக்குது. கிட்ட போய் பார்ப்போம் வாங்க. ஏங்க, அங்கே பெரியவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமான்னு கேட்போம் வாங்க. அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க. ஏங்க, போர்லாம் வச்சிருக்காங்க மேலே, நல்ல விஷயம். குடிநீர், குடிக்கிற தண்ணி இல்லை எழுதியிருக்காங்க. குடிநீர், குடிக்கிற தண்ணி தான். அப்போ
அப்போ கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும். கோவில்கிட்ட வந்துட்டோம். பார்த்துட்டு கோவிலை ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அங்கே இருக்க பெரியவங்க கிட்ட நமக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில் கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க. யூஸ்லாம் போயிட்டு இங்கே வாங்க. இங்கே ஒரு சாமியை வச்சு வழிபடுறாங்க. ஆக்சுவலாக என்ன சாமி இங்கே இருக்குன்ட்டு தெரியல. அந்த குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு விளக்கெல்லாம் கொளுத்திருக்காங்க. நல்லா வழிபடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம அங்கே மேலே பார்த்தோம் இல்லைங்களா, போன வீடியோவில் மேலே பார்த்துருப்போம். அதே கட்டுமானத்தில் தான் இதுவும் இருக்குது. இதில் வந்து அந்த கலவை மெட்டீரியல் தெரியல எனக்கு. இது வந்து வெறும் செம்மண்ணை வந்து குழைச்சி வச்சு கட்டியிருக்காங்க. மண்ணில் தான் வந்து செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க. இதுதான் இருக்குது. ஸோ எங்கேயோ மிங்கல வர மாதிரி இருக்குது. இது பல்லவர்களா இல்லை அதுக்கப்புறம் அந்த மக்களான்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கோயிலில் ஒரு ரவுண்டு வச்சிடும். வாங்க. வா, சாமியை பாருங்களேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு புலி டைப்பில் இருக்குது. புலியோட 2 கை கேப்லேயும் ரெண்டு பேர் இருக்காங்க. கீழே வந்து அரக்கனா யாருன்ட்டு தெரியல. பேசிக்காக நம்மளுடைய கடவுள்கள் எல்லாருமே வந்து காலு கீழே வந்து ஒரு அரக்கனை வச்சு தான் கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ அரக்கனா யாருன்ட்டு தெரியல. மேபி இருக்கலாம். நல்லா பயமுறுத்துற மாதிரியே இருக்குங்க. ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்குது. இவ்வளோ இந்த மலை மேலே வந்து நம்மளை பயமுறுத்துற ஒரு கடவுள் வந்து உட்காந்துருக்காரு. பட் ஆனால் பயப்படக்கூடாது. ஸோ அதே இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. விநாயகர் இருக்கார், இங்கே முருகர் இருக்கார். முருகர் இங்கே இருக்கார். ஆல்ரெடி ஒரு விநாயகர் இங்கே இருக்கார். இங்கே ஒரு விநாயகர் இருக்கார். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாறையோட அந்த ரவுண்டில் வந்து குங்கும மஞ்சள்லாம் வச்சுருக்காங்க. 1 2 3 4 5 6 7 இருக்குங்க. ஸோ இந்த 7 இருக்குன்றப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்கே வந்து நாகராஜன், அதாவது அந்த நாகம்மா, நாகாத்தா, நாகராஜன், நாகதேவதை அந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 7 இருக்குது. ஸோ பொதுவாக நம்ம பக்கத்தில் வணங்கக்கூடிய நாகம் எல்லாமே வந்து 7 தலை இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் அப்படி தான் நினைக்கிறேன். என்ன இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு நல்லாவே இருக்குங்க. ஒரு அரச மரம் நிழல், அரச மரத்தடியில் விநாயகர் உட்காந்துருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நாகதேவதை இருக்குது. நாகதேவதை சிலை இருக்குது. ஓகே, பிரச்சனை இல்லை. நாகதேவதை சிலை இருக்குது. மரத்தில் வந்து வேண்டுதலை வந்து வச்சுருக்காங்க. ஓகே, சரி. நம்ம வந்து இந்த பாட்டிமா இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டு என்னன்னு தெரிஞ்சுப்போம். வாங்க. எங்க இருக்காரு? மலை மேலேயேவா? அடி வரதுலையா? மலைக்கு கீழே இறங்கணுமா? இந்த மாதிரி தான்டியா? சரி, ஓகே பாட்டி. ஓகே பாட்டி. ஓகே, இல்லை தானே இருக்கு. ஓகே. ஓ, பாட்டிமா வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இங்கே வந்து பெருமாள் இருக்காரு, குளம் இருக்குது. இங்கே ஒரு சின்ன குளம் இருக்குது, அங்கே வந்து பெருமாள் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்ப்போம் வாங்க. ஓ, குளம் இருக்குங்க இங்கே. அது வாளி ஒன்று வச்சுருக்காங்க, தண்ணி எடுக்கிறதுக்காக இருக்கும். வாளி ஒன்று வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை இந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு. ரொம்ப நல்லாவே இருக்கு. பாட்டிமா சொன்னாங்க பெருமாள் இருப்பாருன்ட்டு. ஆக்சுவலாக
அவங்க சொன்ன பெருமாள் இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா ஆர்வத்தில் ஷூ போட மாட்டேங்க, கால் பத்திக்குது, செம்மையாக கொதிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நாமம் வச்சுருக்காங்க பாரிலே. அவங்க சொன்ன பெருமாள் இதுதான் நினைக்கிறேன். இங்கே விளக்கு ஏற்றுற இடமும் ஒன்று இருக்குது. என்னதாங்க நடக்குது இந்த மலையில்? நம்ம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று இருக்குது. சரி வாங்க அந்த பாட்டிமா கிட்ட போயிட்டு கேட்கலாம். வணக்கம் 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 பாட்டிமா. வணக்கம் பாட்டி. ஆமா கண்டிப்பா வணக்கம் வணக்கம் சொல்லணும். கண்டிப்பா போனா. சரி நீங்க இந்த ஊரா? எப்பா வீட்டுக்குள்ள யாருன்னா சொல்ல போறாங்க. தெரியுதா? கிளியரா இருக்குதா? இரு பாட்டிமா, நம்ம ஒரு விஷயம் ஒன்று பேசலாம். தமிழ்ல தான் பேசுறேன். தெரியுதா? தமிழ்ல பேச நான் என்ன சொல்றேன். சரி பாம்பே வரைக்கும். ஓகே பாம்பே வரைக்குமா? ரெக்கார்ட் பண்ணுங்க. பாம்பே வரைக்கும் எங்க போகணும், எந்த ட்ரெயின் ஏறணும், எந்த பிளேட் ஏறணும், மீனம்பாக்கத்துல எத்தனாவது பிளாட்பார்ட்ல மீனம்பாக்கத்துல பிளேட் ஏறணும் எல்லாம் தெரியும். சரி நாங்க வந்து யூடியூப் சேனல் வந்து வந்திருக்கோம். யூடியூப்ன்றது வந்து போன்ல வந்து நம்ம படம் பாக்குறோம்ல, அந்த மாதிரி போன்ல பாக்கலாம். நம்ம நீங்க எல்லாம் போன்ல தெரிவிங்க. சொல்லு சரிங்களா? உங்க பேர் சொல்லுங்க. சரோஜா. சரோஜா எம்ஜிஆர் காலத்து சரோஜா தேவியா? குன்னத்தூர் அம்மாவா? உங்களுக்கு என்ன வயசாயா இருக்கும்? கண்ணு எனக்கு 90 வயசு. 90 வயசு ஆயிடுச்சு. ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா மகனே ராஜா நல்லா இருக்கணும், கை காலுக்கு நோவு இல்லாத, கற்கத்த அங்காளி மேகத்த கனிமா நல்லா இருக்கணும். நன்றி நன்றி பாட்டிமா, உங்க புண்ணியத்துல கண்டிப்பா நல்லா இருப்பேன். நல்லா இருமா. இந்த இடத்துல வந்து கோவில் இங்க வந்து எப்போ பாட்டிமா கட்டினாங்க? தெரியாதுதான். எந்த வருஷம் கட்டினாங்கன்னு எனக்கு என் வயசுக்கு இந்த ஊர்ல தான் நான் போன்ற வாழ்றேன். அது எப்போ கட்டினாங்கன்னு எனக்கே தெரியும். ஆனா நீங்க சின்ன புள்ளையில இருந்து பாத்துருக்கீங்களா? இந்த நாள்மா போடுறேன். அதான் அப்பத்துல இருந்து இந்த கோவில் இருக்கு. இது என்ன கோவில் பாட்டிமா? ஒரு புலி. இது வேங்கை. வேங்கை புலி. இது கனி, 7 கனி. அது 7 கன்னிமார்கள். ஆக்சுவலா நான் சொன்னது வந்து அந்த இடத்துல வந்து நாகதேவதை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து என்னன்னா 7 கன்னிமார்கள். 7 கன்னிமார்கள் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம பாட்டிமா கிட்ட பேசணும், ஒரு கிளாரிபிகேஷன் கிடைச்சது. ஓகே தொடர்ந்து பேசுவோம். இங்க நிறைய சாமி கும்பிட நிறைய பேர் வருவாங்களா? இங்க வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் வருவாங்க, மற்ற நாள்லாம் வர மாட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் வந்து ஏமா காட்டு யார் வருவா? ஆமா கரெக்டா. இப்போ நாங்களே வந்தோம், சரியான முள்ளு பாட்டிமா, முள்ளு வெயில். ஆடுமா இந்த வெயில்ல காட்டுல யார் வருவா? ஆமா மழை பெஞ்சா பனி நாளா இருந்தாதான் அம்மாளுக்கு வேணும். மீதி நாள்ல இந்த மாதிரி வெயில் யார் வருவா? இது வந்து இந்த தண்ணி வந்து போர்ல அடிச்ச தண்ணியா? இந்த போர்ல அடிச்ச தண்ணி. இந்த பாட்டிமா மண்ணா இருக்கே பாட்டிமா? அது என்னவோ எனக்கு நான் கண்ணா தெரிஞ்சேன். அடியில மண்ணா இருக்கு. இது எப்படி குடிக்கிறீங்க? இல்ல புல்லான்றது இல்ல, அது என்னமோ எனக்கு எப்படி தெரியும் மண்ணா இருக்கு இந்த தண்ணி. இந்த போர்ல தான் வந்து இந்த தண்ணி புடிச்சீங்களா? இந்த போர்ல தான் வேற தண்ணி இது எங்களுக்கு. நானா நல்லா இருக்குமா? தண்ணி நல்லா இருக்குமா? சரி சரி. நான் போறப்ப நான் தண்ணி புடிச்சு கொடுத்துட்டு போறேன். அதுல வந்து அடியில மண்ணா இருக்கு. சரிங்களா? நான் போர் தண்ணி நான் புடிச்சுக்கிறேன். நான் போறப்ப போர் தண்ணி சரிங்களா? மாதிரி வந்து போங்கடி, தண்ணி அடிச்சு அவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு வானாடி. இல்ல பாட்டிமா, இல்ல அதெல்லாம் கஷ்டம்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி சரிங்க பாட்டிமா, நாங்க கிளம்புற நேரம் வந்துருச்சு. உங்களை பார்த்ததுல சந்தோஷம். சாப்பிடுங்க. நல்லா இருக்கணுமா கனிமா. என் குழந்தை நோவு நொடி இல்லாத நல்லா வச்சு நல்ல இடத்துல பெரிய பொண்ணா பார்த்து கொடு கனிமா. அவன் நினைக்கிறது பொண்ணுதான் பாட்டிமா தேடிட்டு இருக்கேன், கிடைக்கல. எங்கேயும் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அது உனக்கு நடக்கும். ஒரு 30 நாள் கழிச்சு எங்களுக்கு போன் பண்ணவா? கண்டிப்பா. நல்லது நல்லது. அம்மா கூட ரொம்ப நல்லா பேசணும், நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, கோவிலை பத்திலாம் நிறைய சொன்னாங்க. ஓகே வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இனியும் வந்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் மணி. பாய்.